வணக்கம். நான் சைதி மீனா. நான் நல்லா இருக்கிறேன். நீங்க நல்லா இருக்கிறீங்களா? சந்தோஷம். இன்னைக்கு உங்களுக்கு நான் ஒரு மருந்து தான் சொல்ல போறேன். என்னத்துக்குன்னு கேட்டா, இப்ப நிறைய பேருக்கு இந்த பேக் பெயின் சொல்றாங்கல்ல, அது இருக்குது இல்ல. அது மாதிரி எனக்கு ரொம்ப நாள் இருந்துச்சு. இப்போ இருந்தா கூட அது வயசான ஆயிடுச்சு, எலும்பு பலகீனம் ஆயிடுச்சு, அதனால நோவுதுன்னு சொல்லலாம். அப்போ ஒரு 30 வயசு இருக்க சொல்லவே எனக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்தது. என்னன்னா, காத்தால ஏந்து இந்த இவ்வளவுதான் வாசல், அந்த வாசலை பெருக்கி தண்ணி தொளிக்கிறதுக்குள்ளேயே வலி தாங்காது. தொடப்பத்தை வச்சு 2 தள்ளு தள்ளிட்டு அப்பாலைய எழுந்து இப்படி செய்வேன். அந்த மாதிரி நோவும், முதுகுல நோவும், முதுகுல கட்சியில இருக்கு பார்த்தீங்களா எலும்பு, அங்க முதுகுல கழுத்துல ஆரம்பிச்சு முடியுது இல்ல, அந்த கட்சியில உங்களுக்கு நம்மன்னு அவ்வளோ அவஸ்தை. வீட்டுல சொல்லி 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 பார்த்துன்னு இருந்தேன், ஒன்றும் ஆகல. நான் ஒரு தைலம் தடவுல, ஒரு மாத்திரை போடல. என்ன பண்ணுவேன், நான் தூங்க சொல்ல நைட்டு ஒரு தலகாணி வைப்பேன். அது பத்தாது, அப்பாலைக்கா இன்னொரு தலகாணி வைப்பேன். அதுவும் பத்தாது, அப்பால இன்னொரு தலகாணியை தூக்கி வச்சுப்பேன். வச்சுன்னு அப்ப கூட அது பத்தாத மாதிரிதான் இருக்கும். அப்படியே உயரமா அப்படின்னா உன்னாக்கா இப்ப எலும்பு, இந்த இப்படி இருக்கிற எலும்பு நான் செய்யும், நம்ம எலும்பு நேரா இருக்குதா, அதை இப்படி வளைக்கிற மாதிரி இருக்கும். நம்ம எலும்பு நேரா இருக்கிற எலும்ப இப்படி உயரமா வளைக்கிற மாதிரி ஆகும். அப்ப அந்த எலும்புக்கு தாங்காது, அந்த எண்டுல இருக்கிற எலும்புக்கு தாங்காது. இந்த இடம் உயரம் ஆயிடுச்சுன்னா, கழுத்துக்கிட்ட உயரம் ஆயிடுச்சுனாக்கா பெண்டா ஆகும் முதுகு. அதனாலதான் அந்த வலி வர்றது. அப்பால வீட்டுல வேலை பார்த்துன்னே இருப்பேன். அப்படி நோவும் அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே கட்டில அப்படியே படுத்திருப்பேன். அப்பால விட்டுரும். அப்புறம் திரும்ப போய் வேலை செய்வேன். அப்புறம் மறுபடியும் அதே மாதிரி நோவும் படுத்துருவேன். இது இன்னும் கட்சியில நான் என்ன பண்ணேன், தலகாணி தான் நிறைய வைக்கிறோமே நம்ம, அதனாலதான் அந்த மாதிரி நோவுதுன்னு சொல்லிட்டு ஒரு தலகாணி எடுத்து வச்சிடலாம், எடுத்து போடல. 3 தலகாணியுமே வைக்கிறதே விட்டுட்டேன். அப்படியே பிளாட்டா கால் கையெல்லாம் ஃப்ரீயா நீட்டி, அந்த எலும்பு எப்படி இருக்கணுமோ அதே பொசிஷன்ல வச்சுன்னு அப்படியே படுத்துருவேன் நான். நம்ம அந்த எலும்பு ரொம்ப வளைக்கிறோமா, அத்தாலதான் அந்த நோவு வருது. அப்ப என்ன பண்ணுவேன், அப்படியே படுத்துருவேன். படுத்தா காலையில எழுந்துச்சா ஒரு 10-15 நாள் இந்த மாதிரி செஞ்சேன். அப்பால பார்த்தா அந்த முதுகு வலி, கட்சி எலும்புல வலிக்குதுன்னு சொன்ன பாருங்க, அப்படியே நம்மன்னு இருக்கும், தாங்கவே முடியாது. அது காத்தால எழுந்துச்சு வாசப்பெருகு சொல்ல அது இல்லை. அப்ப என்னாச்சு, அதுவே பழக்கமாயிடுச்சு. கொஞ்ச நாள் நம்ம அந்த சொகுசு பார்க்காம அந்த அப்படியே பிளாட்டா படுத்து பார்த்தீங்கன்னா, உயரம் இல்லாத படுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தன்னாலேயே தெரியும் அந்த வலி இல்லாதையே போடும். குறையறதுக்கெல்லாம் வழி இல்லை, இல்லாதையே போடும். ஆனா அது அந்த வலி எம்மா ஒரு அளவுக்கு மீறினதா இருக்குதா இல்ல அளவோட இருக்குதாங்கிறது தெரியணும். நீங்க வேற எதனா வச்சுக்கின்னு உடம்புல வச்சுக்கின்னு நீங்க முதுகு வலிக்கு தலகாணி இல்லாம படுத்தா சரியா போயிடும்னா இல்லை. வேற ஏதாவது பிரச்சனை இருந்தா நீங்க டாக்டரை பார்க்கணும். மற்றபடி நீங்க தலகாணி எல்லாம் அதிகமா வச்சு படுகிறவங்களா இருந்தா அந்த பழக்கத்தையே விட்டுருங்க. அந்த பழக்கத்தை விட்டுருங்களா, அது அப்படியே தன்னால இந்த பிளாட்டா படுக்கிறதே உங்களுக்கு அப்படியே பழகி, அதுதான் உங்களுக்கு நல்ல தூங்க சொல்ல, அதுதான் உங்களுக்கு சந்தோஷமாவே இருக்கும். அந்த வலி இருந்ததுனாக்கா, உங்களுக்கு பேக் பெயின் இருந்ததுனாக்கா அது சரியாயிடும். நாளெல்லாம் இந்த கம்ப்யூட்டர் குஞ்சு பார்த்துனே இருக்க சொல்ல அந்த எலும்பு இப்படி வளையும்.
அப்ப என்ன செய்யும், அந்த கழுத்து வலிக்கும், முதுகு வலிக்கும், கட்சி எலும்பு முடிகிற இடத்துல வலிக்கும். நான் சொன்ன மாதிரியே இந்த மாத்திரை போட்டுக்காத, ஊசி போட்டுக்காத இந்த வைத்தியத்தை செய்து பாருங்க. அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்பால என்கிட்ட சொல்லுங்க. சரியா? அப்பால பார்க்கலாம் நாளைக்கு.